ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 3 பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கத்துட்டையும் வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இங்கே வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் தயிர் ஊற்றி நறுக்கி வச்சுருக்கு. இல்லைன்னா இது கருத்து போடுவோம்ல, கொஞ்சம் தயிர் ஊற்றி நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுருக்கேன். அதை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி பருப்பு போட்டு செய்யும் போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தைகளுக்கு நல்லா ஆரோக்கியம். வாரத்துக்கு 2 தடவை இந்த வாழைத்தண்டு கூட்டு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெயில் வதக்கிட்டு இந்த வாழைத்தண்டுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடலாம். அதையும் நல்லா பிரட்டிக்கோங்க. இதில் சிறிதளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கலருக்காக தான், வேறு எதுவும் நான் போடலை. மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான இது, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். சப்பாத்திக்கு சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும்.